ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான டிப்ஸு தான், சின்ன சின்ன டிப்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கு தெரியாதவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பிடிச்சிருந்துன்னா எனக்கு ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்ததுக்கு மிகவும் ரொம்பவும் நன்றி. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம என்னென்னு பார்த்துருவோமா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தானுங்க இது. நம்ம அடுப்பை நம்ம எப்போவுமே சோப்பு போட்டு அப்புறம் லிக்விட் ஏதாவது போட்டு தான் இங்கே துடைப்போம். ஆனால் இப்போ நான் இன்றைக்கி என்ன போட்டு துடைக்க போகிறேன்னா, டால்கம் பவுடர் தான். நம்ம வீட்டில் எந்த பவுடர் இருக்கோ அந்த பவுடரை போட்டு துடைச்சி விடுங்க. சூப்பராக நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா பளிச்சுன்னு போயிடும். எண்ணெய் பிசுங்கிறதே இல்லாமல் போயிடும். நீங்கள் ஏதாவது கவிச்சு ஏதாவது செய்யும்போது ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும், என்ன தான் கழுவுனாலும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி டால்கம் பவுடரை போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா தொடச்சி எடுங்க. சூப்பராக அடுப்பும் நல்லா உண்மையிலே பளிச்சுன்னு ஆகிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களுக்காக மறுபடியும் ஒருக்கா வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்ப மீன் ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப கவிச்சி வாசம் அடுப்பு அடிக்கும். அப்போ இந்த பவுடர் போட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா வாசமாகவும் இருக்கும், அடுப்பும் பளிச்சுன்னு ஆகிடும். எண்ணெய் பிசுங்கிறதே இல்லாமல் போயிடும். நம்ம தண்ணி போட்டு தான் துடைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த பவுடரை போட்டு தொடச்சாலே போதுங்க, பளிச்சுன்னு ஆகிடுங்க, சூப்பராக ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்புக்கு போமா. நெக்ஸ்ட் டிப்பு இது அடி பிடிச்ச கடாயை நம்ம எப்படி பளிச்சுன்னு ஆக்கலான்னு பார்க்கலாம். இது நான் சப்ஜா சீட்ஸ் ஜெல்லுக்காக நான் வச்சுருந்தேன். அது என்னடா மறந்துட்டேன் வச்சதையே. அது நல்லா அப்படியே தண்ணியாக செட் ஆகி அப்படியே கரைஞ்சி போச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் நாங்கள் வினிகர் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக வினிகர் எடுத்துக்கலாம், அதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன லிக்விட் வச்சுருக்கோமோ, பாத்திரம் தேய்க்க லிக்விடு, அதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். லிக்விட் இல்லாட்டி நீங்கள் துணிக்கு சோப்பு போடுறீங்களா, துணி துவைக்கிற பவுட்ரு, அது கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லிக்விட் இருந்தனால லிக்விட் சேர்த்துக்கிட்டேன், அதுவும் சேர்க்கலாம். அப்புறம் ஆப்ப சோடா மாவு தாங்க, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. இதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நிறைய க்ளீனிங்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாகும். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக அந்த அடி பிடிச்சதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அடி பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. நம்ம எவ்வளோ கடாய் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தா ஃபுல்லாகவே ஊற்றணுங்க. எனக்கு கால்வாசி தான் பிடிச்சிருக்கு. அதனால் நான் கால்வாசி இடத்துல மட்டும் அதை தண்ணியை ஊற்றிக்கிறேன். தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். நல்லா அடுப்பை பற்ற வச்சு விட்டு கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த இதெல்லாமே எப்படி கலண்டு வருதுன்னு பாருங்கள். அந்த ஓரமாக பாருங்கள், தண்ணி எப்படி கலர் ஆகுதுன்னு. லைட்டாக கொதிக்கும் போதே சின்ன ஸ்பூன் வச்சு லைட்டாக சுரண்டி விடுங்க. சூப்பராக வந்துடும். பாருங்கள், அந்த தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ அழுக்கு எல்லாமே எப்படி வந்திருக்கு. அந்த அடி பிடிச்சதெல்லாம் இந்த கருப்பெல்லாம் கலண்டு வந்துருச்சு பாருங்கள். இதிலே நல்லா கலண்டு வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா கொதித்து வந்துருச்சு. எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நல்லா கலண்டு வந்துருச்சு. லைட்டாக ஸ்பூன் வச்சு நீங்கள் சுரண்டி விட்டிங்கனாலே போதும். நல்லா சுரண்டி விட்டுடலாங்க. சுரண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும், எல்லாமே வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். கீழே ஊற்றிட்டு அப்புறம் நம்ம லைட்டாக நம்ம எப்போவுமே எந்த சோப்பு வச்சு தேய்ப்போமோ அதை வச்சு தேய்ச்சி எடுத்தால் போதும், பளிச்சுன்னு வந்துடும் பாருங்கள். கடாய் எப்படி சில்வர் கடாய் தான், எவ்வளோ பளிச்சுன்னு அந்த அடி பிடிச்சது கொஞ்சம் கூட தெரியல பாருங்கள், எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா எவ்வளோ அடி பிடிச்சிருந்தாலும் சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே எதையாவது வச்சு நம்ம மறந்து போவோம். மறந்து போகிறதுனாலேயே அடி பிடிச்சிருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இது என்னோடய கிச்சனுக்கு புது வரவு சின்ன இது. அன்றைக்கி அங்கே டீ மார்ட்டு போடணும் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி டீ மார்ட்டு போனப்போ இந்த டீ கடாய் பார்த்தேன். டீ குண்டான்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கரெக்டாக ஒரு 3-4 டம்ளர் டீ வைக்கலாம். அழகான சின்ன பாத்திரமாக இருந்தது.
ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வெறும் ரூ. 129 தான், ரேட்டும் கூட கம்மியாக இருந்தது. அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி டிமார்ட்லேயே இது வாங்கிட்டு வந்துட்டேன். இது சூப்பராக இருக்குன்னா சூப்பராக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கமெண்டில் கூட சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நம்ம சாப்பாடுக்கு வந்து அரிசி ஊற வைக்கிறப்ப நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் ஊற வச்சு சமைங்க. அப்படி நம்ம ஊற வச்சு சமைக்கிறதுனால சாப்பாடும் சீக்கிரமாக வெந்துடும், நல்லா வந்து நீள நீளமாக வரும் சாப்பாடும், நமக்கு கேஸும் மிச்சமாகும். எப்போவுமே சரி நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சமைக்கிறப்ப சீக்கிரம் வந்துடும். ஒரு அரை மணி நேரத்தில் வேக வேண்டியது 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க. நமக்கு 20 நிமிஷம் கேஸ் மிச்சமாகும். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நம்ம வீட்டில் சாப்பாடு வடிப்போம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஏகப்பட்ட செடி வச்சுருப்போம். ஏதோ ஒரு செடி சரி நம்ம வைக்க இடம் இல்லைனாலும் சின்னதாக ரோஸ் தொட்டி கூட மாடியில் கூட இல்லை வீட்டுக்குள்ளே கூட ரோஸ் தொட்டி கூட வச்சுருப்போம். எந்த செடியாக இருந்தாலும் அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் நீங்கள் அந்த செடிக்கு ஊற்றுங்க. எல்லா செடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கத்தியெல்லாம் நமக்கு ஷார்ப்பாகவே நல்லா வெட்டலை, ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா இந்த ஐடியாவை பின்பற்றுங்க. அங்கே பாருங்கள், மெழுகுவர்த்தி பற்ற வச்சுட்டேன். அதில் வந்து நல்லா ஹீட்டு காமிச்சிக்கலாம். கத்தியில் ஹீட்டை காமிச்சிட்டு செராமிக் பவுல் தாங்க எடுத்திருக்கேன், செராமிக் கப்பு இது. அந்த கப்பில் வச்சு நல்லா தேய்ச்சோம்னா சூப்பராக ஷார்ப்னஸ் ஆகுங்க. உண்மையிலே ரொம்ப ஷார்ப்னஸ் சூப்பராக செமையாகுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மாவே நம்ம செராமிக் பவுலில் வச்சு நான் தேய்க்கிற மாதிரி ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணி தேய்க்கிறனால சூப்பராக எந்த கத்தி சில்வர் கத்தியோ இல்லாட்டி இரும்பு கத்தியாக இருந்தாலும் சூப்பராக செமையாக ஷார்ப்பாகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போவுமே வெங்காயம் தக்காளி வெட்டுவோம், கொஞ்ச நாள்லேயே எப்படியும் ஷார்ப்னஸ் போயிடும். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சூப்பராக பழமாக வெட்டுது பாருங்கள், கையிலே வெட்டுற அளவுக்கு செமையாக வெட்டுது பாருங்கள். சூப்பராக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு போயிடுமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் உடைச்சதும் நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் என்ன பண்ணுறது, எப்படியோனாலும் அந்த தேங்காய் வந்து ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடுதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜே தேவையில்லைங்க, வெளியே வைக்கலாம். தேங்காய் ஒரு வாரம்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தேங்காய் உடைச்சோடனே நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க, சால்ட் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பு எந்த உப்பாக இருந்தாலும் சரி அது மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அந்த உப்பு வந்து நமக்கு அதில் தேய்ச்சதுமே அந்த வந்து ஈரப்பதம் போகாமல் இருக்கும். அந்த உப்பு தண்ணி ஊறுறனால தேங்காவில் இருக்க ஈரப்பதம் போகவே போகாது. நமக்கு காஞ்சி போன மாதிரி ஆகாது. நம்ம உடச்சன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதை விட அடுத்த நாள் யூஸ் பண்ணால் ரொம்ப காஞ்சி சட்னி எல்லாமே டேஸ்ட் இல்லாமல் ஆகிடுது. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி வைக்கிறனால தேங்காய் ஒரு வாரனால அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் வந்து தேங்காய்க்கு வந்து நம்ம குழம்புக்கோ இல்லாட்டி சட்னிக்கோ அரைக்கிறப்போ தயவு செய்து உப்பு போட்டுறாதீங்க. இதில் வந்து நிறைய உப்பு இருக்கும். அதனால் கண்டிப்பாக உப்பு போடாமல் அரைங்க, அப்போனா கரெக்டாக வரும். நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எப்படினாலும் தேங்காய் உடைச்சோன்னே ஒரே நாளில் காலியாக போகிறதில்ல. எப்படியும் ஒரு 4 நாள் 3 நாளாச்சும் வரும். நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாலெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக குடிக்கவே மாட்டாங்க. டெய்லி பால் குடிக்கிறியாமான்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மாற்றி கொடுத்தா கண்டிப்பாக குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, வெல்லத்தை நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவி உள்ளே எடுத்து போட்டு நல்லா கலக்கி கொடுத்து பாருங்கள். அது கூட நீங்கள் பூஸ்ட்டோ இல்லாட்டி ஏதாவது சேர்த்து போடுறப்ப நீங்கள் சேர்த்து போட்டு கூட கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அந்த வெள்ளை ஃப்ளேவருக்கும் அந்த பாலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து விரும்பி குடிப்பாங்க. ஒரு நாள் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. டெய்லி குடித்தா ஒரே மாதிரி நம்ம சக்கரை போட்டு குடிக்கிறதுனால கண்டிப்பாக பிள்ளைங்க குடிக்கிறதில்ல. இதை மாதிரி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லம் கொடுக்கறது நல்லது தான். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு இருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஒரு கமெண்ட்டில் எப்படின்னு வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் என் நிறை குறை எல்லாமே சொல்லுங்கள், நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான 65 தாங்க. நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு செமையான 65 ஒன்று செஞ்சிடலாங்க வாங்க. அதுக்கு வந்து நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துருக்குறேங்க. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 3 நல்லா அது காரமாக கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் 65. அதனால் நான் அதுக்காக அது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கிறேன்.
அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க. இந்த தயிர் சேர்க்கறனால சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்னும் ஒரு இது வந்து நான் சேர்க்க மறந்துட்டேன். அது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இல்லாட்டி நீங்கள் உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை, மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க மறந்துட்டு இனிதான் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோவுக்கு வந்து 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். அது இல்லாட்டி நீங்கள் வந்து பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்படி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பொரித்து பார்த்தா சூப்பரான செம்ம டேஸ்ட்டான 65 ரெடி ஆயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப நல்லா எண்ணெய் கொதித்ததுமே நல்லா போட்டு எடுங்க. சூப்பரான 65 ரெடி ஆயிடுச்சிங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வேறு கடையில் வாங்குகிற மசாலாலாம் எதுவுமே போடலை, வீட்டில் இருக்க மசாலா வச்சு சூப்பரான 65 ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிச்சு காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சூடாக இருக்குது, செம டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாக போட்டதுனால செம சாஃப்டாக வந்திருக்குதுங்க. செம சாஃப்டான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒரு டாபிக்கோடு சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.